வணக்கம். ஓகே. அசன 2025 புதிய வகுப்பு எங்கெங்க நடக்குது, எங்கெங்க தொடங்குதியா, அது எப்படி? அதாவது இதுவரை எல்லா இடங்கள்லையுமே பிறகு நமக்கு வர்ம வகுப்பு நடந்துட்டு தான் இருக்கு. புரியுதா? ஆனா 2025 அடுத்த புது வருஷத்துல இருந்து உள்ள ஆள் சேர்க்கைகள் வர்ம வகுப்புகளுக்கு நடைபெற்று இப்போ மதுரையில் நடக்குது, நம்ம ஏன்னா வீட்லேயும் நடக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்கள்ல நடக்குது, தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில் நடக்குது. ஒவ்வொரு இடங்களையும் ஒரு மாநிலங்கள் நடக்குது. ஆன்லைன்லேயும் கிளாஸுகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ துபாய், கனடா, இங்கிலாந்து, ஓமன், மாலத்தீவு இப்படிப்பட்ட நிறைய நாடுகளில் இருந்து ஆன்லைனில் கிளாஸுகள் நடந்துட்டு தான் இருக்குது. இனி என்னன்னா ஆள் சேர்க்கைகள் நடந்துட்டு இருக்குது. புது வகுப்பாடு படிக்கிறது, அதாவது எல்லா கிளாஸுகளும் நல்லபடி போயிட்டு ஆள் சேர்க்கைகள் எல்லாமே நல்லபடி தான் போயிட்டு. வர்மம் என்றால் என்ன, அதுக்கு விளக்கம் எப்படி? அதாவது வர்மத்துக்கு விளக்கத்தை சொல்ல போனா நிறைய ஆசனங்கள் சொல்லக்கூடியது, நிறைய நம்மளை போல வகுப்புகள் ஏகப்பட்ட ஆட்கள் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துட்டு இருக்கிறோம், பல ஆட்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். அதை என்ன சொல்லியதுன்னா, வர்மம் உள்ளது பிராணம். என்ன பொறுத்தவரை வர்மம்னு சொன்னா பிராணம். பிராணம் எங்க தடைபடுது அதான் வர்மம். அந்த வர்மம் எல்லாரும் நினைக்கக்கூடியது, நீங்களாம் நினைக்கக்கூடியது. வர்மம் அடிச்சுன்னா அந்த உடம்புல அடிபட்டுட்டா உடனே நம்ம இதாகிட்டே அப்படி கிடையாது. இந்த உடம்புல 5 உடம்பு இருக்கு. 5 உடம்புல உடம்பு கொண்டு உடம்பை தொட்டு பண்ணக்கூடியது ஸ்தூல உடம்பு சார்ந்த வர்மம். ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணியதுன்னா, ஆன்மீக லைன்களில் நம்ம சொல்லிச்சுன்னா வித்தியா தத்துவம், ஸ்தூல தத்துவம், அதாவது சிவ தத்துவம், வித்தியா தத்துவம் இப்படின்னு சொல்லிட்டு உள்ள, ஆன்ம தத்துவம் இப்படின்னு சொல்லிட்டு உள்ள 25, 35, 36 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு. இதை வர்மத்துக்கு அதுக்கு ரொம்ப நெருக்கிய தொடரும். இப்போ சுருக்கமாக சொன்னா பிராணம் தடைப்பட்டாச்சுன்னா வர்மம் தான். இதுதான் அந்த இதுக்குள்ள முறை. இதுல நான் சுருக்கமாக என்ன சொல்லியேன்னா, இப்போ உங்க கை என்ன இருக்கு பத்தியலா, சும்மா சொல்லியது இது இப்போ சும்மா பயப்படாது. இப்போ இங்க நிறைய ஆசனங்கள் என்ன பண்ணுனேன்னா, அதாவது இப்போ எந்த நியூஸ் சேனல்ல ஃபேமஸாக இருக்குதோ, எந்த யூடியூப் சேனல் ஃபேமஸாக இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுனேன்னா, வர்மங்கள் என்னதுன்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த கையை எப்படி பிடிச்சிட்டு இந்த மேல் மடக்குகள் இருக்கு பத்தியலா, இந்த இடத்துல இப்படி கொட்டியது. இப்படி கொட்டணும் நம்மளுக்கு நான் வலி இருக்கு, இது வான்னு கை அடிப்பேன். இதுதான் வர்மக்கை. இது ஒரு வர்மக்கை சொல்லியாது. அதே போல இந்த இடங்களை பிடிச்சி சும்மா இப்படி தள்ளி இப்படியெல்லாம் பிடிச்சி தள்ளின உடனே இந்த இடம் வர்மம் அடிக்கிறது. பின்பக்கம் நின்றுக்கிட்டு உங்க காலை இப்படி மடக்கி பின்பக்கம் குறுக்கில், இந்த பக்கம் குறுக்கில் காலை மடக்கி இப்படி அடிக்கிறது. இதெல்லாம் வர்மம் அடிக்கிறது. இப்படி பிடிச்சி இந்த சைடு மசில பிடிச்சி இப்படி பண்ணோன்னு பெயின். இது வர்மம் அடிக்கிறது. இது வர்மம் கிடையாது. இது உடம்புல இந்த மசில்ஸ்களில் அழுத்தினா வலி வரும், அந்த வலி தான் இது. வர்மம் உள்ளது தெளிவாக பண்ணணும்னா, வர்மத்தை ஒரு இடத்துல பிடிச்சி ஆள் அங்கடிச்சு சேரும். முகம் ஒரு சைடு போகணும், கண்ணு மேய்ச்சிடும், வயர் போகணும், யூரின் போகும், வியாதி போகும், கைகால் ஒரு சைடு போட்டேன், முகம் போட்டேன், இப்படி நிறைய ஒவ்வொரு வர்மத்துக்கும் ஒரு பூர்வம் இருக்கு. இதுதான் உண்மையான வர்மம். இது இன்னைக்கு சும்மா புரியுது. அதே போல என்னன்னா, அந்த ஃபேமஸ் சேனல்களில் வந்த உடனே ஆளுங்க நிறைய வியூஸ் போகும், எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்த்த உடனே வர்மங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லை. இன்னொன்று உங்களோட ஒரு விளக்கம் நான் சொல்லி தரேன். என்னன்னா, வர்மம் அதாவது இப்போ நம்ம சுருக்கமாக சொன்னா, ஒரு சின்ன ஒரு சாஸ்திரம், பாதாதி கேசம் முதல் ஈராரம் வாய்ந்து நடுவே ஓராரம் வாங்கிய ஒரு மூன்றாய் நின்றவர்கள் கேசாதி வீதி நடுவின் கீழ் சென்று செருவமான முதலே சதுரான வட்டம் தான் ஒரு மறையா நின்ற குருவே காப்பின்னு சொல்லிட்டு பாட்டு. இந்த பாடல்ல நான் இப்ப என்ன சொல்லியிருந்தா, பாதாதி கேச முதல்னு சொல்லி, பாதம் முதல் உச்சி வரை உள்ள இடத்துல தான் பாதாதி கேச முதல்னு சொல்லி. இந்த பாட்டை என்னது எழுதியிருக்கோ அந்த பொருள் தான் அந்த வர்மத்துல வரணும். என்ன நினைக்கிறேன்னா, அந்த பாட்டை பிரிச்சு படிக்கிறதுக்கு கேட்டா சொல்லுவாங்க, நம்ம தமிழ் மரபு, நம்ம தமிழை, நம்மளோட திருக்குறள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நம்ம பிரிச்சு படிச்சிடணும்னு எல்லாரும் சும்மா வெறும் வெட்டி பேச்சுக்கு தான் நான் தமிழை, நான் திருக்குறளை படிச்சிருவேன், செய்யுள்ள இருக்கிறத படிச்சிருவேன்னு சொல்லியது. ஒரிஜினல் தமிழனா இருக்கேன்னு வாங்கினால பேசினா பிறகு செய்யுள்ள பிரிச்சு படிக்கிறது. அப்போ இந்த வர்ம சாஸ்திரங்களை பிரிச்சு படிச்சு எந்த வர்மத்தை எந்த இடத்துல அது சொல்லுதோ அந்த இடத்த
அதே இடத்துல என்ன பூர்வணம் செய்யுதோ அந்த இதுதான் அது வர்ம கலைன்னு சொல்லிட்டு அந்த புள்ளி. இப்போ ஆசான்கள் சொல்லிச்சுட்டேன்னா எந்த இடம்னா எங்களுக்கு எல்லாம் என் அப்பா எல்லாம் வந்து அந்தந்த இடங்களை பாட்டை பாடி இந்த இடத்துல கை வச்சு காட்டி தருவாங்க, இந்த இடத்துல இப்படி இப்படிதான் அசைக்கணும். இன்னைக்கு அது மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அசைப்பு கதைகள் எல்லாமே மாறிட்டு இப்போ எல்லாமே வலை சுழற்சின்னா எதுக்கு எடுத்தாலுமே வலை சுழற்சி மேல் கீழ் அழுத்தம் பக்கவாட்டு அழுத்தம் இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள கதைகள் அப்படி மாறிட்டு. என்ன ஒரு விஷயத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த செய்யுளை படிக்கிற ஆட்கள் மடிச்சு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு மடிச்சு இன்னும் ஒரு ஆள் இப்ப நான் தான் ஒரு புத்தகம் போடியேன், அந்த புத்தகத்தில் நல்ல அனாட்டமியா ஒரு போட்டோ எடுத்து போட்டு ஒரு வர்ம புள்ளியம் வச்சு இன்னொரு பேஜில் வர்மத்தில் அடித்தா கால் மாத்திரை அடித்தால் இப்படி வரும், அரை மாத்திரை முக்கால் மாத்திரை முழு மாத்திரை இப்படி பண்ணிடுது. இனி என்னன்னா நிறைய ஆட்கள் என்ன பண்ணுதுன்னா அக்கு பிரஷர்களை படிச்சுக்கிட்டு அந்த அக்கு பிரஷர் பாயிண்ட்கள்ல எந்த வர்மம் இந்த இடத்துல இப்போ இதில் கவலை வர்மம் இருக்குன்னா இதுல எந்த பாயிண்ட் இருக்கு அக்கு பிரஷர்ல, அப்ப இதை பண்ணா இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு அழுத்தம் கொடுத்தா இந்த நோய் செய்யும், இவ்வளவு கொடுத்தா இந்த நோய் செய்யும், அந்த மாதிரி நிறைய பேர் விளையாட்டு. இதை தவறு விளையாட்டு உள்ள அந்த வர்மக்கலையின் உள்ளது மொத்தத்தில் அழிஞ்சு சுத்தமா கிடையாது. இப்ப அதை என்ன பண்ணுங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு ஓ அந்த புக்கு நல்ல அனாட்டமியா கொடுத்துருக்கு, ரொம்ப இங்கிலீஷ்லயே அர்த்தம் கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்துருக்கு, நல்லா இருக்கு, இந்த புக்கை வாங்கி படிக்க என்ன படிக்கக்கூடிய ஆளு ரெஃபரன்ஸ் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. நம்ம அவங்க பார்த்தாலும் ஓ பாயிண்ட் நல்லா இருக்கு, நல்ல இயக்கு முறையில் நல்ல வேலை செய்யுது, எங்க வேலை செய்யுது அதான் எனக்கு கேள்வி. அதை சுருக்கமா சொன்னா நல்ல ஆசான்கள்கிட்ட போய் குருகுல வழியாட்டு படிச்சாலும் சரி, எப்படி படிச்சாலும் சரி, விஷயம் தெரிஞ்ச ஆசான்கள்கிட்ட போய் படிக்கணும். நம்மளதே நம்ம நிறைய ஆளுகள் விஷயம் தெரிஞ்ச ஆளுகள் இருக்கணும், அவங்கள்ட்ட போய் அந்த செய்யுளாட்டு பாடலை இருக்கிறத கேட்டு தெரிஞ்சு பார்த்து நீங்களே அதை படிச்சு இடத்த குறிக்கி நீங்க படிங்க. இல்லாம இந்த மாதிரி படிச்சு ஒரிஜினல் வர்மக்கலையை அழிய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க இல்லை. இதுதான் வர்மத்துக்கு புரியுது உங்களுக்கு? இப்போ சிம்பிளா நம்மள்ட்ட என்ன இல்லைன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட நான் அப்படியே இருந்துருக்கேன், அது அப்படியே அப்படியே இருக்கு. இது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். இதை நான் எக்ஸாம்பிள் இது இருக்கு இப்படிங்க, இதெல்லாம் இப்ப நீங்க விடக்கூடாது. இது அவங்கள்ட்ட இப்படி டைப் பண்ணி இப்படி வாங்கலாம், இல்லை இப்படி நான் வாங்கலாம், இப்படி இப்படியெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். நான் எடுத்தா நம்ம எந்த ஒரு இதில் நீங்க இப்படி எதை விட மாட்டேன். அப்போ இதை என்ன படிச்சுக்கிட்டு நான் பார்த்துருக்கேன், எல்லாரும் பார்த்துருக்கேன் என்ன படிச்சுக்கிட்டு இது ஒரு கவலை, ரெண்டாவது கவலை. இந்த கவலையில எப்படி என்ன படிச்சிருக்கீங்க, இந்த கையை எப்படி கொடுத்து இப்படி நம்ம திறந்துட்டா அப்படியே பார்த்தீங்களா, இது விட இது இருக்கப்படாத ஒரு பிரச்சனை. பின்னால இந்த கை வந்து சும்மா இந்த இடத்த தான் பிடிக்கிறது, இந்த இடத்துல இருந்து கரெக்டா 7 விரலுக்கு முன்னால இந்த இடம் அந்த நுண்ணியில இருந்து இந்த இடம் இந்த தச்சனை காரியம் செய்யணும். பழைய காரியங்கள்ல எல்லாம் ஏதாவது வேலை கையில நிர்வாகிக்கிறா தச்சனை நீங்க எடுத்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணக்கூடியது. இது வர்மங்கள். இது இன்னும் பக்கம் இருக்கிறது பேசின விரல் இப்படி டைட்டா இருக்குன்னா அந்த ஒரு இடத்துல நம்ம கொடுத்து நாள்பட கொடுத்து அந்த மூமெண்ட் பிடிக்கிறது, மூளைக்கு இந்த அகவை கொடுத்து உடனே இப்படி எல்லாம் நின்றுக்காது. இப்படி கொடுக்கக்கூடிய பாயிண்ட் பக்கவாத பேசியங்களை கையில். இப்போ இந்த மாதிரி தான் வர்மங்கள் இருக்குது தவிர தேவையில்லாமல் சொன்னாச்சுன்னா கால் மாத்திரை அரை மாத்திரை ஏதாவது ஒரு வர்ம சாஸ்திரத்தில் இரட்டையினர் எல்லா சாஸ்திரமும் இரட்டையும் இருக்கு. இந்த கால் மாத்திரையை வலைச்சுழற்சி பண்ணு, இடச்சுழற்சி பண்ணு, உள்வழி அழுத்தங்கள், பக்கவாட்டு குரல் உள்ள அழுத்தி மேலே அப்படி ஏந்தி விடு, மென்று வந்து ஒரு தட்டு விடு. நீங்களும் பார்த்துருங்க, நம்மள்டே இல்லை நிறைய ஆட்கள்டே இருக்கு. இந்த வர்மக்கலையே ஏமாத்து கலையாட்டம் ஆகிடுச்சு. இதை தெரிஞ்ச ஒரு ஆசான்கள்ட்ட நல்ல ஆசான்கள் இருக்குங்க பூமியில எல்லா இடத்துலையும். இந்த கேரளா முதல் தமிழ்நாடு முதல் எல்லா சைட்லையும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாங்க. அந்த ஆளுகிட்ட கேட் படிங்க. சும்மா அந்த இதுகளை சும்மா தேவையில்லாம இந்த இதுகளை எல்லாம் வாங்கி படிச்சு இது பண்ணாங்க. நல்ல அனுபவம் உள்ளதை நீங்க படிங்க, எதுவும் அனுபவம் படிங்க, அனுபவம் உள்ள ஒரு ஆள்கிட்ட கேட்டு படிங்க. 2025 புது வருஷத்துல ஆள் சேர்த்து நடந்துட்டு வர்மக்கலை வர்ம கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. விருப்பம் உள்ள ஆட்கள் எனக்கு நம்பரு 809 806 0930 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. விருப்பம் உள்ள ஆட்கள் படிக்கலாம், வந்துட்டு படிச்சுட்டு போகல. அதாவது இப்போ ஒரு வகுப்பு இருந்துச்சுன்னா ஒரு கோர்ஸ்னா இவ்வளவு விஷயம் படிக்கணும்னா இப்போ ஒரு 10 வகுப்பு 12 வகுப்பு இந்த மாதிரி நடக்கணும். அவ்வளோ எடுத்துருவான்னு உள்ளத ஒரு மாதம் 2 வகுப்புகள் நடந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன ஒரு வகுப்பு நடந்துட்டு இருக்கு, அது வந்து நிறைய ஆட்கள் வந்து போட்டுட்டு இருக்கணும். அதாவது வில் விசை சேகரம்னு சொல்லிய நூல். அதுல வந்து என்ன விசேஷம் என்ன, இப்போ ஒரு ஆள் இப்போ விழுந்து கண்ணு இப்படி அடைச்சிட்டு நீங்க எப்படிப்பட்டு துறக்கலைன்னாலும் துறக்காது, அதுக்குள்ள இடங்கள் இருக்கு, அந்த புள்ளியில் அடைச்சினாலும் உடனே துறக்கணும். இப்போ ஒரு ஆள் வந்து சமீபத்தில் எனக்கு ஒரு நண்பர் வந்து
ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு ஆளுக்கு என்னன்னா ஆண்குறி உள்ளால போயிட்டு மரத்துல இருந்து என்ன கீழே விழுந்துருக்காரு, ஆண்குறி உள்ளால போயிட்டு அது எப்படி ஹாஸ்பிட்டல் ஒரு ஆபரேஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். இப்போ என்னோட கூட்டிகிட்டு வந்து கூட விசாரிச்சு ஒரு 5 நிமிஷத்தை வேலையில இது எல்லாமே இந்த வில்விசை சேகரத்தில் உள்ள விஷயங்கள் தான். வில்விசை சேகரம் நரம்பரை அடிக்கணும், நரம்பரை சுற்றம் தனியாக உண்டு, நரம்பரை தனியாக உண்டு. இது வில்விசை சேகரம். அந்த வகுப்பும் நடக்கிறதுக்கு ஆட்சேர்க்கைகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுல எது யாருக்கு என்ன படிக்கணுமோ அந்தந்த இதுக்கு ஃபோன் பண்ணிடுங்க. தெளிவா இருக்கா இல்லைன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு இதை கொண்டு நீங்க செய்யணும். அதனால தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லி யாரையும் கொச்சப்படுத்தி பேசவோ யாரையும் நம்ம பேசவே இல்லை. வரணும்னா இதுதான், இது இப்படி பண்ணுங்கன்னு உள்ளதுதான். அதாவது விளம்பரங்களை பார்த்த உடனே ஆட்கள் அங்கேயா போய் பார்க்கணும். வரமுன் கலையை படிக்க உள்ள ஆளுகளுக்கு படிக்க. நன்றி, வணக்கம்.